அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஹாசிஸ் vlogs. வணக்கம் மக்களே. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த காரணத்தினால என்னால் வீடியோஸும் போட முடியல. டெய்லியும் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதிகமாக பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவங்களுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு அதிகமாக அல்லாஹ் கிட்ட நம்ம தேடணும். ஒருத்தர் சில பாவங்களுக்கு மட்டும் மன்னிப்பு தேடாமல் அவங்க செஞ்ச எல்லா பாவங்களுக்குமே மன்னிப்பு தேடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு அஹ்லுல் ஹக் அப்படிங்கிறவங்க கருத்தாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பாவ மன்னிப்பு தேடுறது வாஜிப் அப்படின்னு குரான் ஹதீஸ் இஜ்மாவுடைய ஆதாரங்கள்ல ஏராளமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், விஸ்வாசிகளையே நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தௌபா செஞ்சு என் பக்கமே திரும்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். பற்றி நம்ம நபி சொன்ன 2 ஹதீஸ் பார்க்கலாம் இப்போது. وعن أبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول والله إني لا أستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة. நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு அதிகமாக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். அவன் பக்கமே நான் தௌபா செஞ்சு மீளுவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من تاب قبل أن تطلع الشمس من مغربها تاب الله عليه. சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகறதுக்கு முன், அதாவது கியாமத்து நாள் வரத்துக்கு முன்னாடி யார் தௌபா செஞ்சுக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிடுறான் அப்படின்னு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுறதை பற்றி அடுத்த வீடியோவில் ஹதீஸ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல ஒட்டுக்கோங்க.